வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்கணும்? அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆ, எப்பொருள் எத்தின்மையாயினும் அப்பொருள். அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆ, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எவ்வளவு ஒரு விஷயமா இருந்தாலும் அதை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அதே நேரத்துல மனதை அற- மனதை இன்னொரு குறள் இருக்கு. சென்ற விடத்தான் செலவிடா தீது உரியி நன்றின்பால் உய்ப்பதறிவு. இதுல அறிவை பத்தி பேசுறது. அதாவது அப்படியே சொன்னது, எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது. அது பிறர் சொல்வதை கேட்டு தன் சொந்த மூளையை பயன்படுத்தி சிந்தித்தல். இன்னொன்னு பெரிய விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது உலகத்திலே இதுதான் பெருசுன்னு சொல்றான் பாருங்க. எதை வேணாலும் சொல்லுவான். அதுவா இருந்தாலும் நீங்க அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. எதுவா இருந்தாலும் அது பெரிய விஷயம். உணர்ந்துட்டா அது பெரிய விஷயம் கிடையாது. உணர்ந்து கொண்டு அது நம்பக்கூடாது எதுவுமே. அது உணரத்தான் வேண்டும். உடனே அது அப்படி இருக்குது இப்படி இருக்கு இந்த மாதிரிலாம் நம்பவே கூடாது. உலகத்துல எதுவுமே அதிசயம் கிடையாது. நான் ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு கொடுக்கறேன்னா இது ஒரு அதிசயம் இல்லை. அதனுடைய சிறப்பு என்ன, அதனுடைய நன்மை என்ன, அதனால தனி மனிதனுக்கும் உலகத்துக்கும் என்ன மேம்பாடு, எதிர்காலத்தில் எப்படி அது நன்மை பயக்கும் அப்படின்னு தான் அது ஆராய்ச்சி பண்ணணும். தவிர சும்மா ஆகா ஓஹோ. இப்ப நாம் இந்த நீர் மருத்துவத்தை நாம உலகத்துக்கு நம்ம கொண்டுட்டு போறோம்னா இதோட நன்மை என்ன, இது தீமை என்ன, இது எப்படி நம்ம எடுத்துட்டு போனா நமக்கு என்ன நன்மை உண்டாகும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணணும். சும்மா புகழ்ந்து பாடுறதுனால எந்த நன்மையும் கிடையாது. ஆஹா அப்படின்னு. ஏன்னா நம்மளை அப்படி இந்த புகழ்ந்து பாடிட்டு செய்ய விடாம செஞ்சிடும். அதான் பெரிய விஷயமே. ஒரு சிறப்பை பேசுறோம்னா அந்த சிறப்பை நம்ம செஞ்சு பார்த்தோம்னா நன்மை உண்டாகுமா? அப்பதான் அது சிறப்பு. சும்மா சும்மா தங்கத்தை வச்சுக்கிட்டு தங்கம் நல்லது அது பல வளர்க்குது, அது அது பெரிய மதிப்புடையது, அது வச்சிருந்த செல்வந்தனாகலாம், அதனால என்னையா உயிருக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்க்கணும். அதே போல இன்னொன்னு, சென்ற விடத்தான் செலவிடாது, இந்த மனதை கண்ட விடத்தில் செலவிடாமல். இந்த மனம் எல்லாத்துலயும் செலவாயிட்டே இருக்கும். எதை பார்த்தாலும் செலவாயிட்டே இருக்கும். எதுவுமே எந்த குறிக்கோளும் இல்லாம அதை அனுபவிக்க பார்க்கும். மனதிற்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. நீங்க எத்தனையோ பண்ணி பார்த்திருப்பீங்க, எத்தனையோ செலவு பண்ணி பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன எந்த வகையில இது முன்னேற்றி இருக்குது? கடுகளவு நீங்க மனதின்படி போகிறது, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், செலவு, பெட்ரோல் டீசல் செலவு பண்றது எல்லாமே உங்களை எந்த வகையில முன்னேற்றுக்குன்னா எந்த வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம். தனியா ஆடம்பரத்துல போயிருக்கு. தேவையில்லாம தேவையில்லாம ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட ஆடம்பரம் தான். தேவையில்லாம தண்ணி வச்சுல கூட ஆடம்பரம். தேவையில்லாம எது குடிக்கிறீங்க? அந்த உடல் தேவை அறிந்து, உடல் தேவையா இருந்து அதனுடைய நன்மையை கருதி அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பதமா இருக்க சொல்லி நாம் சொல்லியிருக்கோம். உடனே எடுத்துட்டு என்ன பண்றது? இவ்வளவு ஒரு பாட்டில் எடுத்துக்க வேண்டியது, கட்ட 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 கட்டன்னு அடிக்க வேண்டிய காட்டு முராட்டிகள் மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தனுமே. இதெல்லாம் முட்டாள்தனம். அது வயிறு வீங்கி போய் 1 மணி நேரத்துல 2 லிட்டர் போயிட்டே இருக்கு. தேவையில்லாம ஒண்ணு போயிட்டு இருக்கும். அதெல்லாம் இப்ப கொஞ்ச நாள் காணும், அந்த மாதிரி காணும். இப்ப இதெல்லாம் இந்த தண்ணீரை மருந்து மாதிரி அருந்தரும். சரி, அப்படி அருந்துற பொழுது அப்ப என்ன கேட்டது? இதுல நன்மை என்ன? இது எதிர்காலத்துக்கு எந்த மாதிரி நிற்கும்? இது எதிர்காலத்துல ரொம்ப நாளைக்கு நிக்குமா? இப்ப எந்த ஒரு பொருளை வாங்கினாலும், எந்த ஒரு பொருளை வாங்குங்க, ஒரு கைபேசி வாங்குறோம், ஒரு ஏதோ ஒன்று வாங்க, ஒரு காய்கறி வாங்குறோம், அல்லது ஒரு பொருள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறோம். உடனே கேட்கறேன், இந்த பொருள் வாங்கினா 2 வருஷம் வருமா, 3 வருஷம் வருமா, 5 ஆண்டு வருமா, கேரண்டி என்ன, உத்தரவாதம் என்ன கேட்கறேன்னா அந்த நிலைத்து நிக்கிற மாதிரி தன்மை இருக்குதான்னு பாக்குறோம். அப்போ நம்ம இந்த நீர் மருத்துவத்தை பின்பற்றோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு நீடித்து நிக்குமா? இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். சரி, இதுல எந்த அளவுக்கு தீமை இருக்கு, எந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு பார்த்துட்டு நன்மை தீமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நன்மையின் பால், நன்மையின் மேல், நன்மையின் பக்கத்தில், இல்ல நன்மைக்கு அருகில் நீங்கள் நின்று கொண்டு அதன் பயனை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதான் சென்ற விடத்தான் செலவிடாது, மனதை கண்டபடி செலவிடாமல், தீது ஒரியி தீமையை தள்ளி வைத்து நன்றின்பால் உய்ப்பதறிவு, நல்லது பக்கம் நிற்க வேண்டும். அதுதான் உள்ளறிவுன்னு பேர். சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அந்த 5ஆம் பாடத்தில் அந்த திருப்பி திருப்பி படிக்கிறோம்.
ஏன்னா நம்ம ரொம்ப முக்கியமானது. சார் ஆ சார் ஒரு குருவே கேள்வி என்ன கேள்வி. கேக்குறாரு? அதாவது வந்து ம் ஆஹ், நேற்று வந்து ஒரு 10 மணிக்கு ஒரு லைம் டீ சாப்பிட்டு ம் அப்புறம் ஒரு 2 மணி வாக்கில் அந்த ம் மோர் வச்சிருந்தாங்க வீட்டில். ம் அந்த மசாலா மோர் சரி. அதை குடிச்சிட்டேன். ஆ அப்புறம் வந்து சாயங்காலம் ஒரு டீ குடிச்சேன். ம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து அந்த மண்டை அழுத்தம் வந்து கூடிருச்சு. ஆ கூடிட்டு இப்போ நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. இப்போ இன்னொரு வரைக்கும் இப்போ நான் தூங்காம தான் உட்காந்துருக்கேன். நீங்க ம் சரி கூப்பிடுவீங்கன்னு சொல்லி. ம் அஹ், அஹ், இப்ப தண்ணி அந்த நம்ம அப்படியும் ராத்திரியெல்லாம் நான் தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கேன். அந்த அரை ம் மணி நேரத்துக்கு ஒரு ம் 40 எம்எல் குடிச்சிட்டு தான் இருக்கேன். குடிச்சோன்னா கொஞ்சம் ஏப்பம் வர்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அது கேஸ் ஃபார்ம். அது வந்து அந்த வாயு வந்து அந்த புளிச்ச மோர் அது வந்து வாயு உற்பத்தி பண்ணி விடுது. தண்ணி நிறைய கலந்துருக்கணும். வாய் கெட்டி மோர் சாப்பிட்டுருக்கீங்க, அது உற்பத்தி பண்ணிருக்குது. அது சுத்தம் பண்ணாது. அது வந்து ம். வேற காரணத்துக்கு பயன்படுத்தி கடுமையான வேலை செய்யறப்போ, உடற்பயிற்சி பண்றப்ப, கடுமையான வேலை செய்யறப்ப அது சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் சும்மா உட்காந்துட்டு சாப்பிட்டோம்னா மாட்டிக்குவேன். நானே போன வாரத்துல எனக்கு வந்து அப்படி பண்ணுச்சு. அப்புறம் அது சரி பண்ணி இப்போ 3 கிலோ குறைச்சிட்டேன். இப்ப எப்படி 2.5 சார் கிலோ, அதை 2.25 கிலோ குறைச்சிட்டேன். எப்படி சரி பண்றது? தண்ணியில போட்டு சரி பண்ண வேண்டியது. சும்மா தண்ணியில தானே இருக்கீங்க, சும்மா அமைதியா ம், இருக்கிறீங்களா? அமைதியா இருக்கப்ப என்னையாட்ட அமைதியா இன்னைக்கு காலையில தோட்டத்துக்கு போக போறேன், சைக்கிள்ல போக போறேன், ம். அப்படி கூட சாப்பிட்டு போனாலும் கூட அது பூரா உடம்பு பூரா அது ஏதோ சரி, பண்ணிக்கின்னு இப்ப ஏதோ பண்ணுவேன். சும்மா இப்ப வியாழன் வியாழன் வெள்ளி சனி ஆயிடுச்சு. ஆ. 3 நாள் தண்ணியில இருந்திருக்கோம். இப்ப வந்து இன்னைக்கு நம்ம தொடர்ந்து இருந்தாலும் ஒண்ணும் இல்லையா? போடுங்க போடுங்க போடுங்க, நீ போடலாம் அதான் 30 நாள் கூட போடலாம். ஏன்னா நம்ம தினம் கவனிக்கிறோம்ல. இப்ப இல்ல 30 நாள். உங்களுக்கு இந்த மண்டே இப்போ இப்ப மத்த ஆளுகளுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்மளுக்கு இந்த மண்டை அதான் உங்களுக்கு அழுத்தம்னால வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்குது. இன்னைக்கு தண்ணியில போட்டு என்கிட்ட தினம் பேசணும். நீங்களே கூப்பிட்டு கூப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க என்கிட்ட பேசுங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நீங்களே சும்மா ஒரு 2 நிமிஷமாவது பேசுனீங்கன்னா நான் சொல்லுவேன். அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒருக்கா, அல்லது நம்ம 10 ம், மணிக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறோம், 12க்கு ம், வச்சிருக்கிறோம். நான் வந்து இந்த நோயாளிகளுக்குனாவே தனியா வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி அதாவது காலையில 4:30 அரையில் கட்டாய வகுப்பு, இரவு 8 மணி கட்டாய வகுப்பு வச்சிருக்கேன். இந்த 3 முக்கியமான வகுப்பு. இந்த 4:30 கூட இந்த சிங்கப்பூர்காரன் வர்றதில்ல அவன். நாளைக்கு எப்ப வேணாலும் கூப்பிடலாம் உங்களுக்கு. 4:30 தாராளமா 4:30 கூப்பிடலாம். 4:30 தான் தொடக்கமே. 4:30 ஆ, கூப்பிடலாம், 6 கூப்பிடலாம். 4:30 6 முக்கியம், இரவு 8 மணி முக்கியம். சரியா? இந்த ரெண்டுமே, ம், இந்த 3மே வச்சுக்கலாம். 4:30 விட 4:30 கூட எதிர்பார்க்கிறேன், யாரும் வர்றதில்ல. இப்ப நான் கூப்பிட்டங்காட்டி ம், வந்திருக்கிறீங்க. 4:30 இந்த ம். வெளிநாட்டுக்காரனுக்கே தொடங்கினேன், இந்த சிங்கப்பூரு நான் வெயிட் பண்ணிட்டே மலேசியாக்காரனுக்கே தொடங்கினேன். அதான் எவனும் வெயிட் வர்றதில்ல. பண்ணிட்டே இருந்தேன். நம்மளால தூக்கமே இல்லையே, அதனால வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி சாப்பிடுவோம், அதனால கூப்பிடுவாங்க. 6 8 அது போக இடையில நீங்க வந்து இடையில நீங்க எப்ப இருந்தாலும் டக்குன்னு கூப்பிட்டு நீங்க சொன்னீங்கன்னா உடனே பார்த்துருவேன். வாட்ஸ்அப்ல கூட சொல்லிடுங்க, ஐயா ஒரு 2 நிமிஷம் பேசலாமான்னு கேட்டீங்கன்னா இப்ப அப்புறம் வாட்ஸ்அப் எனக்கு மீட்டிங் இந்த போடும். எல்லாம் ரெக்கார்டு காய் நமக்கு தேவை, ரெக்கார்டு தேவை. இல்ல இல்ல காய் இப்ப வகுத்துல ம். ஒருவேளை அழுக்கு இருந்தாலும் கூட ஆமா. இந்த காய் ஏதாவது சாப்பிட்டு கீழே இறக்கணுமா? அப்படி ஏதாவது சரி. இருந்ததுன்னா ஆமா, அப்படி அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க நீங்க வெங்காயத்தையும் அவளையும் போட்டு சாப்பிட்டு இறக்கி விடுங்க. வெங்காயம் அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து சாப்பிட்டு ஆமா. இறக்கி விட்டு மறுபடியும் தொடங்குங்க. மறுபடியும் வந்து ஒரு 72 மணி நேரம் ஒரு நீர்ல போட்டா தான் இது இறங்கும். ஏன்னா இந்த ம். கேஸ் அதாவது உண்மையாலுமே நீர் மருத்துவம் என்பது நீர்ல தான் தொடங்கணும். நீர்ல சரி. தொடங்கி நீர்ல தொடங்கி நன்கு வேக வைத்த காய்கறியின் மூலமாக இறக்கி விட வேண்டும். இது ம். இது இது வந்து ஆஹ், 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா செய்யலாம், 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா செய்யலாம், 72 மணி நேரத்துக்கு ஒன்றும் ஆகாது. நமக்கு வந்து அந்த மயக்கம் கிறுகிறுப்பு சோர்வு வர்ற வரைக்கும் நாம அந்த நேரத்தை நீட்டி போடலாம். ஏன்னா அந்த வயிற்றுல வந்து மண்டையில் இருக்கிற அழுத்தமும் எல்லாம் அந்த விஷம் தான், அதெல்லாம் பூரா பாய்சன் தான், சளி தான். அது அங்க ஏறி நிற்கும். சளியும் நச்சுத்தன்மை ரெண்டே ரெண்டு தான். சளியும் நச்சுத்தன்மையும் உள்ளே சேர்ந்து உங்க இயக்கத்தை தடை செய்கிறது. அதாவது ம். சக்தி வருது,
உள்ள போகுது, செயல்படுது. அதாவது விட்டல் வருது, பவரா மாறுது. ஆனால் தடை எது இருக்குது? நீங்க ஏற்கனவே சாப்பிட்டீங்க பாரு, அது தடையா இருக்கு. அப்ப ம் காற்று உள்ள போகுது, காற்று உள்ள போகுது, அது சக்தியா மாறுது. ஆனா அந்த கருவி நகர்ந்து போறதுக்கு உள்ள இருக்கிற கட்டி முட்டி சடி தடையா இருக்கு. இதுதான் அடிப்படை. 3 தான் அடிப்படை. விட்டல், பவர், அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படிதான் சொல்லும். விட்டல்னா வெளியிருந்து வரக்கூடிய சக்தி, அது பொருளா மாறுது. பெட்ரோல் வந்து வெளியிருந்து உள்ள போடுறோம், உள்ள போனா எரியுது, சக்தியா மாறுது. இந்த சக்தியா மாறுறதுக்கு உள்ள எந்த தடையும் இருக்கப்படாது. அந்த இன்ஜின் நகர்றதுக்கு என்ன இருக்கப்படாது? முன்னாட எந்த தடையும் இருக்கப்படாது. முன்னாடி கல் இருந்தாவோ, பள்ளம் இருந்தாவோ, மேடு இருந்தாவோ, கட்டை வச்சிருந்தாவோ இன்ஜின் என்ன ஆகாது? ஸ்டார்ட் ஆகும், வண்டி என்ன ஆகாது? ம் மூவ் ஆகாது. அதேதான். அப்ப நமக்கு சக்தி நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம உண்மையாலுமே நம்ம உடம்பு இயற்கை ஆற்றல்ல தான் வாழுது தவிர இயற்கை ஆற்றல்ல தான் வாழுது தவிர இயற்கை உணவுல கிடையாது. இயற்கை ம் உணவு வந்து காய்கறி மட்டும்தான். இயற்கை உணவு ம் கிடையாது. அது சீவக்கட்டை, துடப்பக்கட்டை. நாம தான் வலுக்கட்டாயமா உப்பு சேர்த்து சாப்பிட்றோம். என்னது? உப்பு ம் சேர்த்து சாப்பிடுறோம். ஏன்னா நம்ம வந்து பரிணாமத்துல இயற்கை உண்டாக்குன குற்றம் அது. இப்ப என்னை வந்து இந்த கடவுள்னு ஒருத்தர் சொல்றோம் இல்லை, கடவுள், ஆற்றல், அது இது என்னமோ பேர்லாம் சொல்றேன், மாயங்கிற. என் முன்னாண்ட வந்து செருப்பால் அடிப்பேன். ஏன்டா என்னை சுவையை கொடுத்து சாப்பிடிக்கிறேன்னு கேட்பேன். சுவை நமக்கு தேவையே இல்லைங்க. நமக்கு பகுத்தறிவு, நமக்கு எதுக்கு சுவைன்னு கேட்கறேன். சுவையை வைத்துக்கொண்டு என்ன சாதிச்சிருக்கிறீங்க? இப்ப நான் வந்து சுவை சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிட்றேன், கசப்பு சாப்பிட்றேன், காரம் சாப்பிட்றேன், புளிப்பு சாப்பிட்றேன். 6 வகையான சுவை தான் நம்ம உடம்புல இருக்குது. இந்த நாக்குக்கு 6 தான் கண்டுபிடிச்சு கொடுக்கும், அதுக்கு மேல கிடையாது. இதனால என்ன நன்மைன்னு கேக்குறேன். உப்பு வேணும், காரம் வேணும், தின்னு போட்டு நோவு வந்து சாகலாம், அது வேற. சில பேர் அப்படித்தான் நினைக்கிறான். இருக்கிற வரைக்கும் இருப்போம், தின்னு போட்டு சாவோம். சரி, செத்துப்போ, ஏன் ஐயோன்னு கத்துற? நோய் வருது, மயிர் வருது, மட்டை வருது, ஏன் ஆஸ்பத்திரிக்கு என்ன வெங்காயத்துக்கு போற? அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா இயற்கை வந்து தீய வழியை தான் நாடும், மனம் வந்து தீய வழியில தான் கொண்டுட்டு போகும். இயற்கையும் குற்றவாளி தான். அப்ப இயற்கையை நாம தான் நல்ல வழிக்கு கொண்டுட்டு வரணும். இயற்கையை வழி நடத்துறது நாம தான். நல்லா புரிஞ்சுக்குங்க. என்னது? உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய சுவையை நீங்கள் தான் திருப்ப வேண்டும், நான் திருப்ப முடியாது. இப்ப நீங்க என்ன, அதாவது நீரும் சுத்தமான காய்கறி, அதுதான். சுத்தமான காய்கறின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதோட பனிஷ்மெண்ட் நீங்க அனுபவிச்சே தீரணும். கடையில விற்கிறது அத்தனையும் விஷப்பொருள் தான். பேருக்கு தான் மாம்பழம், அது பூரா விஷம் போட்டு தான் வருது. உண்மையான மாம்பழம் எல்லாம் கிடைக்குது இல்ல. எனக்கு தெரிஞ்சு சில பொருள் தான் மருந்தடிக்காத கீரைகள், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், பப்பாளிக்காய். இப்ப எனக்கு வீட்டில் இருக்கிற பப்பாளிக்காய், வீட்டில் இருக்கிற முருங்கைக்காய், வீட்டில் இருக்கிற முருங்கை மரம், அப்புறம் வீட்டில் வச்சிருக்கிறதெல்லாம் இதுதான் மருந்தடிக்காததை தவிர கடையில் விற்கிறது அத்தனையுமே உரம் போட்டு குப்பை மேடானது. நாம அது என்ன அவசரத்துக்கு பயன்படுத்தி கொண்டு நாம் தூய நீரை வச்சு நாம கழுவிக்கலாம். அதனால தூய நீரில் தொடங்கி தூய்மையான நன்கு வேக வைத்த காய்கறி உப்பு போடாம சாப்பிட்டு பழகணும். உப்பு போடாம சாப்பிட்டோம்னா அது ஒரு சுவையா இருக்கும். அதுக்கு உதாரணம் வந்து நீங்க மாங்காய் வச்சுக்கலாம், நெல்லிக்காய் கூட வேக வச்சு சாப்பிடலாம். நெல்லிக்காய் கூட அருமையா வேலை செய்யும். ஆமா, நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அப்படி தட்டிட்டீங்கன்னா ஒரு 5 நெல்லிக்காய், 6 நெல்லிக்காய், 7 நெல்லிக்காய் போட்டு கொதிக்க வச்சு அப்படி கொதிச்சு அந்த தண்ணியும் குடிச்சுக்கலாம். சாப்பிட்டு பழகு. நமக்கு சுவை தேவையில்லை, நமக்கு தேவை ஆரோக்கியம், முடிவு, ரிசல்ட் தான் தேவை. அதாவது இதனுடைய பயன் என்ன, இதனுடைய வீரியம் என்ன, இதனுடைய தடை என்ன. முதல் தடை உண்டாகும். அதாவது ஒரு காரியம், ஒரு செயல் வெற்றி அடையணும்னா தடைகளை கடந்து போகணும். சரி, ஏன் இந்த தடைகளை கடப்பதனால் இதனோட மிகப்பெரிய நன்மை என்ன? சாதாரண நன்மை கிடையாது. நான் சொல்றேன்னா, இது என்னப்பா ஒரு 10 ரூபாய் கிடைக்கும், அது 1000 ரூபாய் கிடைக்கும்ப்பா, அதை செய்ய அப்படின்பா. 10 ரூபாய்க்கு ஏப்பா, இப்ப 10 ரூபாய்ங்கிறது சின்ன நன்மை, 100 ரூபாய்ங்கிறது பெரிய நன்மை. அதான் சொல்றாரு வள்ளுவர். சொல்லுவாரு, முடிவு, இடையூறு, முடிவு எடுத்துக்கோ. முடிவு செஞ்சிட்டீங்கன்னா அதனால வரக்கூடிய இடையூறு என்ன? ட்ரபுள். முடிவு செஞ்சிட்டீங்க, அதனால வரக்கூடிய இடையூறு என்ன? சரி, முடிவு, இடையூறும், அப்புறம் முற்றியாங்கு எய்தும். அதாவது அதை செய்து முடிக்கின்ற பொழுது இடையூறு வந்துருச்சு. முதல்ல முடிவு எடுத்துட்டீங்க, அதனால இடையூறு வருது.
அதை செய்து முடிக்கிறப்ப ஏற்படுகின்ற மிகப்பெரிய பயன் என்ன? இந்த மூன்றையும் பார்த்து ஒரு செயலை செய்யுங்க. என்னது? மூன்று மூன்று பார்த்து ஒரு செயலை செய்யுங்க. செயல். அப்ப அந்த கெயின் வந்து சாதாரண கெயினா இருக்கக்கூடாது. சொல்றாங்க சும்மா ஏகப்பட்ட லாபம்ப்பா, ஏகப்பட்ட லாபம் இருக்குமானால் செய்யலட்டு செய்யாதீங்க, சின்ன லாபத்துக்காக செய்யாதீங்கிறாரு. என்னது? சின்ன லாபத்துக்காக செய்யாது. அப்படிதான் வள்ளுவர் சொல்றாரு. எப்படி அந்த அது பேரு வினை திட்பம். வினை திட்பம்னா உறுதியாக எப்படி செய்தல் நான் தனியாக எழுதியிருக்காரு. வினை திட்பம் மன திட்பங்கிறாரு. மன வலிமை வேண்டும். அப்புறம் வினைக்கு வந்து ஒரு ஒழுக்கம் வேணும். வினை செய்யணும்னா ஒழுக்கம் இருக்கணும். வண்டி ஓட்டுறோம்னா அது ஒழுக்கமா கத்துக்கணும். சும்மா இஷ்டத்தை எவனும் கத்துக்க முடியாது. பாதையை பார்க்கணும், சுத்தி முத்தி பார்க்கணும், கீரை பார்க்கணும், காலை வச்சுக்கணும், நேரா பிடிச்சிக்கணும், கவனமா இருக்கணும். இதெல்லாம் ஒழுக்கம். எங்கேயோ பார்த்துட்டு எங்கேயோ போய் டமார் அடிச்சு சாக வேண்டியது. நீயும் சேர்த்து எதுக்கெல்லாம் வரணும்னு சேர்த்தான். இந்த மாதிரி தான் ஒரு வினை ஒழுக்கம். இப்ப நீர் மருத்துவம்னா நீரை எப்படி சாப்பிடணும், அது எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு சாப்பிடணும், அது எப்படி கேட்கணும், இப்படி எல்லாம் இருக்கு. நம்ம முன்னாடி 1008 பொருள் வந்துட்டு போயிட்டே இருக்குங்க. அதனால சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா தனியா போய் செஞ்சாங்க. நம்ம வீட்டுல இருந்து செய்யறான், அதுதான் வெற்றி. அவன் தனியா போய் 100 வேலை செய்யறது காட்டிலும் நம்ம வீட்டுல இருந்து ரெண்டு வேலை செய்யறோம் பாருங்க, அதுதான் வெற்றி. நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். அவன் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு தான் போறான். நீங்க பிரச்சனையே முடிக்காம செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவன் திருமணமானவன், குழந்தை குட்டி பெற்றுட்டவன், திருமணம் பண்ணி தலைச்சம்பள்ளிட்ட பொறுப்படைச்சிட்டு போய் அவன் முக்கிய நிலைக்கு போய் அவன் அந்த இயற்கையான இடத்துக்கு காட்டுக்கு போவார். இப்ப காட்டுக்கே நீங்க போக முடியாது, காடே கிடையாது இப்போ. அதனாலதான் சித்தர் குகை முறையை வீட்டு முறையில் சொல்லித்தரேன்னு போட்டிருக்கேன். அதனால நிறைய பேர் இது கவனிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதென்ற சித்தர் குகை பயிற்சி வீட்டு முறையில், அதுன்னு சித்தர் குகை பயிற்சி வீட்டு முறையில். ஆமா, குகையில போய் செய்யறதான்னு நான் வீட்டை சொல்லி தர்றேன். இப்ப நிறைய பேர் கேட்கறாங்க, அது எப்படிங்க சார்ங்கிறேன். வாடா அம்மாவனுங்களே, இப்ப பேர மாத்தின்னு கேட்கறீங்க. இதேதான் இல்ல, அதான் ஒரே குட்டையில் ஊறிய மட்டை தலைப்பு மாத்தி மாத்தி போடும்போது மண்டையில ஏறுது அவனுக்கு. ஏதோ கேட்கறானுங்க, எவனும் வர முடியாது கேட்ட. அது வேற, அவனுக்கு கட்டணத்தை போட்டு தடை செய்யறேன். கட்டணம் அதிகமா போட்டதான் செய்வானுங்க. அதெல்லாம் 2 வகையிலும் போட்டு அவன் வரக்கூடாதுங்கிறக்க கட்டணத்தை அதிகப்படுத்திட்டேன். அப்படி மீறி வந்தியா அப்பதான் அவன் செய்வான். கட்டணம் போட்டு கடுமையா போட்டா தான் செய்வான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கட்டணம் போட்டு போறவன் 98 பேர் வரமாட்டான். அது மீறி வர்றவனுக்கு ஒழுங்கா நிற்பான். அதனால கட்டணத்தை அதிகப்படுத்தினதை பேர் குறைக்கவே மாட்டேன். நமக்கு தேவை இன்னும் வந்து நல்ல தகுதியான ஒரு 10 பேர், ஆண்கள்ல ஒரு 2-3 பேர், இந்த ஆண்கள்ல ஒரு 4-5 பேர், பெண்கள்ல ஒரு 2-3 பேர் வந்து நிக்கணும். இன்னும் மகளே தயாராகல. அது சின்ன பொண்ணா இருக்குங்க, சரி விட்டு பிடிக்க வேண்டியது இருக்குது. கல்லூரிக்கு போனதுக்கு பிடிவுன்னு பிடிச்சிட வேண்டியதுதான். இந்த கண்டுபிடிப்புகள் இதை கொண்டு உலகத்தை கொண்டு வந்துட்டோம். சரி, இப்ப வர்றோம். இப்ப நேற்றைய பிரச்சனை இப்ப நீ சொல்லிட்டீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அந்த அழுத்தம் குறையும், இந்த தண்ணியில போடுங்க சரியாயிரும். நிச்சயமா குறையும். இப்ப வந்து இப்ப 4 மணி 5 மணி நிச்சயமா நீங்க போடுங்க. நிச்சயமா 7-8 மணி, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு அழகா தூக்கம் வந்துடும். தூங்கிருங்க, இப்ப பேசாம தூங்கிருங்க. நீர்லயே போடுங்க, எதிரிங்க நீரை தூய்மையான நீரை குடிச்சிட்டே வாங்க. அந்த வாந்தி வர்றது, மயக்கம் வர்றது, ஏதாவது வர்ற மாதிரி இருந்தா நாம வந்து வெள்ளத்தை போட்டு இறக்கி விடலாம், அல்ல பேரிச்சம்பழத்தை போட்டு அரைக்கலாம். தூய்மையான முருங்கைக்கீரை வெங்காயத்தை போட்டு வணக்கி வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுக்கலாம். உப்பு காரம் குறைவா போட்டு, உப்பு காரம் குறைவா இருக்கணும். எந்த அளவுக்கு உப்பு காரம் குறைச்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. என்ன கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்ன வெளிக்கு போயிடும். சரியா? வெளிக்கு போறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கிறப்ப அதெல்லாம் நிறுத்திடுங்க. லெமன் ஜூஸ் எல்லாம் நிறுத்த பாருங்க. முதல்ல தண்ணியில போடுங்க, லெமன் ஜூஸ் எல்லாம் நிறுத்த பாருங்க. தண்ணின்னா தண்ணியிலே போடுங்க. ஆமா, முடியலைங்கிற பட்சத்துக்கு நீர்ல போட்டீங்கன்னா தான் அது வேகமா கரைஞ்சி இருக்கு. நீர் மருத்துவம் தான். இதான் வந்து எலுமிச்சையாறு மருத்துவம் தலைப்பே நம்மளது கிடையாது. நீங்க சொல்றதுனால அப்படி பண்றமே தவிர, நீங்க சொல்றதுல பான மருத்துவம் அது வெற்றி கிடைக்கும். ஆனா அதுவே தொங்கிட்டு இருக்க கூடாது. என்னது? வெற்றி கிடைக்கும், தாமதமா வரும். அதனால ஆரம்ப கட்டத்துல எல்லாமே உங்களுக்கு நில் பண்ணியாச்சுங்க. சர்க்கரையே நில்லு அப்படின்னா, உலகத்துல சர்க்கரை நில் பண்ணிட்டா முடிஞ்சது கதை. அப்புறம் போற உடம்பு சுத்தப்படுத்தணும். என்னது? சர்க்கரை உலகத்திலே சர்க்கரையில வந்து 72 பேர் நில் பண்றது நீர் மருத்துவம் தான். இதை விட கொடூர நோயெல்லாம் பார்த்திருக்கேன். காலே அழுகி போய், இடது கால் வந்து அழுகி போய் அப்படியே காலில் பேண்டேடு போட்டு விட்டு, அந்த கால் ஆடாம இருப்பதற்காக அவன் போட்டு விட்டான். அப்படியே முழங்கால் இருந்து கீழே பாதை வரைக்கும் இந்த சொர மாதிரி போட்டான். இந்த மாதிரி சுரக்கா சொர மாதிரி போட்டு விட்டான். அந்த கால் ஆடாம இருக்கு. அந்த காலை வெட்டுற கால் வர
அதை போய் நான் 3 நாள்லயே கட்டுப்படுத்தி காய்கறி போட்டு தண்ணி கொடுத்து எலுமிச்சை தண்ணி கொடுத்து ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுதே நான் அதை பண்ணினேன், அந்த வேலையை பண்ணினேன். அது சரி பண்ணி அந்த பீட்ரூட் மாதிரி சுவை அது கொஞ்சம் சுவையா கொடுத்து ஒன்று சாப்பிட. என்ன நாக்கில் செத்து போயிருங்க, நாக்கில் மஞ்சளாகி உளுத்து போய் நாற்றம் பிணவாடை அடிக்கிற வாயில் என்ன தூத்த போறீங்க. கொஞ்சம் உப்பு காரம் வாசனை கொடுத்து ஏமாத்தி அந்த காய்கறி வேக வைத்த காய்கறியோடு அரிசியும் கொடுத்தேன். நான் அரிசி வறுத்த அரிசியை போட்டு கொஞ்சம் மனமா கொடுத்தேன். அப்படி கொடுத்து அதெல்லாம் ஃபோன்லயே, நான் சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன்லயே பேசி சரி பண்ணி 72 மணி நேரம் ஆஸ்பத்திரியிலேருந்து 3 நாள் டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. 1 நாள் 2 நாள் அங்கேயே இருங்கடா, 3 நாள் இருக்க சொல்லி அந்த 3 நாளை நீட்டிக்க சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு ஏழை என்ன பண்றேன். அவன் போய் எங்க போய் சிக்க இருக்கா, மீனாட்சி மருத்துவமனை உள்ள போனீங்கன்னா ஒரு 5 லட்சம் காலியாயிரு, உள்ள போய் சொல்லினா 5 லட்சம் காப்பான். என்ன படி தொலைகிறது. அப்புறம் அவனை வெளியே கொண்டு வந்தேன். அப்புறம் அந்த 3ஆவது நாளே கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. அப்புறம் இருந்தாலும் வலி இருந்துட்டே இருந்தது. அப்புறம் அந்த இந்த 2ஆவது நாள் அவனை இதுக்கு மேல அவன் தாக்கு பிடிக்க முடியாது, என் காலை நீ கொலையே செஞ்சு போடுங்க, என்னால எனக்கு ஒண்ணுமே பண்ணாதீங்க, எனக்கு கொலை செஞ்சிருங்க அப்படிங்கிறான். முடியா அப்படி அந்த கொலை அவனுக்கு எந்திரிக்கவும் முடியாது, தூக்கு போட்டு சாகறதுக்கான வழியும் கிடையாது, யாரும் தூக்கிட முடியாது. அவ்வளவு மரண வலி, கால் வீங்கி இருக்கு, ஒரு கால் செயல்பாட்டுல இல்லை. அப்புறம் அவனுக்கு என்ன இருக்குன்னா ரொமாட்டிக் வேற இருக்கு. ஒவ்வொரு முட்டியும் தச்சோடு இருக்குது. எப்படி எந்திரிப்பீங்க, ஒவ்வொரு முட்டி தச்சோடு இருக்கு, முட்டி வீங்கி போய் ரெண்டுமே அவுட். பூரா சாராயம் குடிக்காரன், சாராயம் கறி இறைச்சி தின்னு 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 கரும்பு கொடுமை. சாராயம் மீன் சோறு அரிசி சோறு மீன் தின்னே எல்லாம் கெட்டு போய் எல்லாம் அமில மாதிரி அப்படி நின்றுச்சு. அப்புறம் அவனை இந்த 3ஆவது நாள் 4ஆவது நாள்லயே கூப்பிட்டு பிளட் செக் பண்ணி பார்க்கறப்ப நில் ஆயிடுச்சு. அதை நெல் ஆயிடுச்சு. நெல் ஆன உடனே என்ன பண்ண, ஒரு பிளேடு வாங்கிட்டு சுத்தமா, ஏன்னா அது பயனற்றது, நம்ம கைக்கு வந்தாச்சு. உடனே நெல் ஆன்னு கொடுத்து அப்புறம் அந்த பேண்டேடு பிரிச்சேன், வேற ஒண்ணுமே பண்ணல. பேண்டேடு பிரிச்சு பார்த்தா அவ்வளவு சீரும் சகதியும் இருந்தது. அப்படியே குழந்து அப்படியே கண்டு பக்கத்தால கடலை வீசிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் இது ஹைட்ரக்சன் பெராக்சைடு இருக்கு, அதை கொண்டாந்து பூரா கழுவி அந்த புண்ணுல ஊத்துனா அப்படி புண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு பெருவிரல் போற அளவுக்கு ஓட்டை இருக்கு, ரொம்ப கொடூரம் அது. அப்புறம் அது உடனே என்ன பண்ண, வேற ஒண்ணுமே பண்ணல, வேப்பெண்ணெய் வேற ஒண்ணுமே பண்ண, வேப்பெண்ணெய் மட்டும் வச்சேன். வேப்பெண்ணெய் வாங்கிட்டு வச்சிருந்தேன், வேப்பெண்ணெய் மஞ்சத்தூள் வச்சுட்டே இங்கதான் சுகர் நெல் ஆயிடுச்சு இல்லையா, கத்துனா அதை கொடுக்க எதையும் தர முடியாது அப்படின்ட்டுனாரு. இந்த கோதுமை கஞ்சி மட்டும் நான் கொடுத்தேன், வெங்காயம் போட்டு கோதுமை கஞ்சி, தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன். அவனை எந்திரிக்க முடியாது, வாய் மூடிட்டே இருக்கணும். அவனை சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணும் கிடையாது, கம்முன்னு தான் கிடக்கணும். இது மட்டும் எலுமிச்சை மடம் குடிஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். எலுமிச்சை டீ கொடுப்பேன், தேவைப்பட்ட ரொம்ப லைட்டான பால் டீ கொடுப்பேன். அதாவது என்ன கொடுப்பேன்னா அவனை அடக்கணும், பசி அடக்கணும் இல்லையா, ஆனா அவ்வளவு ஆசிட் தாங்க போலி பசி 1/2 மணி நேரத்துக்கு வரைக்கும் பசிச்சுட்டே இருக்கும், ரொம்ப கொடுமையானது. நமக்கெல்லாம் ஒரு பசி வருமா வரலாமா வேண்டாமான் இருக்கும். அவனுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெயில இந்த கொதிக்கிற எண்ணெயில ஒரு பொருளை போட்டு சொர்றன்னு அப்படியே அப்பளம் பொரிஞ்சு வர்ற மாதிரி அவ்வளவு ஆசிட் உள்ள, எதை போட்டாலும் கரையான நோய், எதை போட்டாலும் கரைமை தவிர உள்ள தங்காது, அது சக்தியும் கொடுக்காது, அது நோய் அதிகப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும். அவனுக்கு கை கால் எந்திரிக்க முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பிணத்துக்கிட்ட வேலை வாங்கின மாதிரி அவன்கிட்ட வேலை வாங்கினேன். அதனாலதான் அவன் நல்லாச்சு. கொஞ்சம் ஆட்டம் போடுறவன கேட்டிருக்க மாட்டேன். எப்பமா இந்த கீழே விழுந்தவனுக்கு சீக்கிரம் இது பண்ணல, அவன் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா, முண்டி மாதிரி தேவை. முண்டிக்கிட்டு என்ன பண்ண முடியும், 2 அரை விட்டா கூட கம்முதான் இருப்பான், எந்திரிச்சு அடிக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் அவனை சரி பண்ண முடியும். இயற்கை அப்படிதான் பண்ணுது, ஒருத்தனை கீழே உழுக்க வச்சுட்டு தான் அவனை பண்ணுது. இப்ப நமக்கு இப்ப சொல்றீங்க திடீர்னு வருது தூங்குனேன் அப்படி சொல்றதுல என்ன அர்த்தம், உங்களை ஓய்வு எடுக்க வைத்து கொண்டு தன்னை பழுது பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம என்ன பண்றேன், அந்த ஓய்வு கொடுத்து அவனை சரி செய்யறோம், இதுதான் விஷயமே. இதே இயற்கை ரகசியம். அது ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் கெட்டு போச்சு, வண்டி கெட்டு போச்சு, காத்து இறங்கி போச்சுன்னா பட்டறைக்கு போய் அந்த 1 மணி நேரம் நின்றுதான் சரி செய்ய முடியும். வண்டி ஓடோட எப்படியா காத்தடிக்க முடியும், வண்டி ஓடோட எப்படியா பஞ்சர் போட முடியல, சாத்தியமே இல்லை. இதெல்லாம் வண்டி ஓடோட பெட்ரோல் போடுவியா, இதுதான் இயற்கை. அதே மாதிரி வண்டி ஓடிட்டே எப்படி ரிப்பேர் பார்ப்ப, இயற்கையே நம்மளுக்கு என்ன கொடுக்குது, ஓய்வுன்னு எதுக்கு வச்சிருக்கிறான். நம்ம ரிப்பேர் ஆகி போச்சு. நாம என்ன பண்ற, முழு சித்தர்னு பேசாம குகையில உட்கார்ந்து இருப்பான். அவன் 6 மாசம் பயிற்சி பெற்றதுக்கு அப்புறம் தான் போய்
அவன் வந்து அந்த எதுக்கு போவான், இந்த நினைதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு போவான். இங்க 1008 பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்க உங்க உடம்புக்கு தான் வைத்தியமாக்குறீங்க. உங்களோட பழக்க வழக்கத்தை மாத்தி அமைக்கவோ, உங்க சுற்றுச்சூழலை நீங்க மாற்றி அமைக்கவோ எதையுமே நீங்க மாத்தல. உங்க உடம்பை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்கிறீங்க. அவன் என்ன பண்றான், உடலை சரி பண்ணிட்டு மனதை சரி பண்ணிட்டு ஆன்மாவை சரி பண்ணிட்டு உட்காந்துருக்கவும் நீங்களும் ஒண்ணாக முடியுமா? அவன் 1000 படி மேல உட்காந்துருக்க, நீங்க அடிப்படையில் உட்காந்துருக்கிறீங்க. இதுக்கே இவ்வளவு நன்மை கிடைக்குது. ஆக நீங்க பல்வேறு சிக்கல்ல உட்காந்துருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு மெல்லத்தான் நல்லாகும், சும்மாலாம் நல்லாகாது. என்னது, இப்ப கேள்வி கேட்கலாம். அதனால நீங்க ஒரு 11 மணி வரைக்கும் செய்யுங்க. மறுபடியும் நான் உங்களை ஒரு 10 மணிக்கு உங்களை மறுபடியும் கூப்பிடுறேன். அடுத்தது இப்ப எப்படி இருக்குது குருவே, இன்னைக்கு? யூரின் போற இடம் ரொம்ப எரிச்சல் ஆகுது. அப்ப வேற இந்த நேத்து சொன்னீங்களா, அது சின்ன சின்ன பிரச்சனைகள், இரவு கூட கூப்பிட்டீங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இப்ப என்னன்னு தெரியல. இந்த யூரின் போறது வெடியாலந்து ஒரு கொஞ்சம் எரிச்சல் விட்டு விட்டு வருது போகுது. அப்ப என்ன பண்ண, தூய்மையான நீரை கொஞ்சம் அருந்துங்க. உள்ள கிருமிகள் வெளியே வரக்கு உதவி செய்யுங்க. அப்ப வயிற்றுக்கு ஓய்வு கொடுங்க. மயக்கம் கிருகிருப்பு இருக்கான்னு பாருங்க. இல்லைன்னா தண்ணியிலே போடுங்க. என்ன இல்லைங்க, பாக்கல, குறைஞ்சிரும். எடை பாருங்க. இப்ப எந்திரிச்சோடனே, காலை எந்திரிச்சோடனே எடை பாத்துருங்க. எடை சேம் அப்படியே தாங்க. நைட்டு பார்த்தேன் 43 47ங்க. குறைஞ்சு 17 குறைஞ்சு இருக்கிறேங்க. 47 47. இப்ப 47 கிலோ இருக்கா வெயிட்? 43 இருக்கா, 47 இருக்கா? 43ங்க. 60ல 17 43. 43 கிலோ. நீங்க உங்களுக்கு எவ்வளவு? நீங்க உங்களுக்கு 57ஆ? 57 380. அது அப்படியே இருக்குதுங்க 3 நாளா. சரி. ஆனா மூஞ்சி வடிஞ்சு இருக்கு. முன்னத்துக்கு மூஞ்சி வடிஞ்சு இருக்கு. முன்னத்துக்கு மூஞ்சி வடிஞ்சு இருக்குதுங்க. அவருக்கு மூஞ்சி, அந்த மூஞ்சி பார்த்தாவே தெரியல, வடியணும் அப்படியே. அந்த அவ்வளோ சளி, ஒரு விஷம்தான். அதாவது ஊழச்சேத கரைஞ்சு அதை சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றாருன்னா, நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது, நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட உடல்ங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியாது. வெங்கடேசன் சொல்லாத வரைக்கும் தெரியாது. அவர் தன்னுடைய உடம்பை ஆராய்ச்சி பண்ணி 63 90 பாருங்க, 93 63 கரெக்டா மேட்ச் ஆகுது. கரெக்டா மனசுல வச்சுக்கலாம். 93 63 30 கிலோ. எனது 79 59 20 கிலோ. முதல் மாணவர் வந்து 63 48 கொண்டு வந்தார். முதல் மாணவர் இளங்கோவன். அவர் தான் இன்னைக்கு போறேன், அவர் தான் சந்திக்க போறேன். 68 63 நினைக்கிறவர். 63 48 கிலோ கொண்டு வந்தார். நான் வந்து 63 43 வந்துச்சு சார். கிட்டத்தட்ட 22 கிலோ நீங்க குறைச்சீங்க. இப்ப எவ்வளவு இருக்கீங்க எடை பாத்தீங்களா? பாக்கல. அத பாருங்க. அத நீங்க பாருங்க. எடை மிஷின் வச்சிருக்கீங்களா இல்லையா? அதை போட்டு பாத்துருங்க. அதை போட்டு பார்த்தா நிச்சயமா 3 கிலோ 4 கிலோ கூடி இருக்கும். அந்த புதப்பு வந்துட்டாவே நமக்கு புதன்னு வந்துட்டாவே கை வலி, கால் வலி, மூட்டு வலி, அங்கங்க கேஸ், அதெல்லாம் அந்த உள்ள இருக்கிற இதுதான். அதனால அதை பண்ணுங்க. இப்ப அதை பாத்துருவோம் இங்க. அதாவது வேற ஏதாவது கேள்வி கேளுங்க. இந்த சுருக்கமெல்லாம் முன்னுக்கு கம்மி ஆகுங்க. அப்படியே சுருங்கி அப்படியே உள்ள ஒடுங்கிரும். அப்படியே சுருங்கி 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 அப்படியே உள்ள போயிடும். அதுவே சுருங்கி அது அப்படியே ஒரு மாதிரி போயிடும். அது கரைஞ்சி அப்படியே அடங்கிடும். அது வந்து சுருக்கம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்படி கையை திருப்பு இருக்கு, கால் திருப்பு, எல்லாமே சுருக்கம் இருக்கும். அங்க தேவையான இடத்துல சுருக்கம்லாம் இருக்குதுன்னா அந்த விரிஞ்சு சுருங்குவதற்கான இடம் தான். கெட்டு போய் உப்பி கிடந்ததுன்னா எது, இப்ப கெட்டு போய் உப்பிட்டே இருந்ததுன்னு வச்சுக்க, பார்த்தா முழுன்னு இருக்கு, எதற்கும் ஆகாது. அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம். முளை மார்பு முளன்னு, கை முளன்னுட்டாவே எதுக்கும் ஆகாது. சும்மா இந்த எக்ஸசைஸ் பண்றவன், சதை காட்டுறவன், எதற்கும் தண்டம், எதற்கும் தண்டமோ தண்டம், எதற்கும் ஆகாதவன். அவன் ஷோ காட்டிட்டு தெரியறான். என்னது? அதனால இந்த சமுதாயத்துக்கு அவனுக்கு ஆரோக்கியம் கிடையாது. அவனுக்கு ஆரோக்கிய பேர்ல தினம் 2 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த அறிவு கட்ட மாட்டாங்க. தினம் 2 மணி நேரம் கழுவுனா ஆரோக்கியம் வரும். ஆரோக்கியங்கிற பேர்ல அதெல்லாம் சற்று சித்த நேரம் தான் நிக்கும். 2 நாள் 3 நாள்
5 நாள் பயிற்சி செய்யலைன்னா அதை லொடன்னு கஞ்சி மாதிரி சளி மாதிரி போயிடும், அவ்வளோ நோயா மாறிடும். அது மட்டும் இல்ல, இந்த உடற்பயிற்சி பண்றவன் படுற பாடு இருக்க, அதை தூக்கி நிறுத்துறதுக்கு டஸ்க்கு நடிப்ப ஓன்னு நடக்காது அவனு. லொட நரம்பு தளர்ச்சி வந்து செத்தே தீரணும். என்னது? நேர்ம இயற்கை தலசு. செத்தே தீரணும். அதாவது இயற்கை வந்து உடற்பயிற்சி பண்ணுவதற்கு இவன் தப்பா சொல்றான். உடற்பயிற்சி போகணும், காலையில நடக்கணும், அத்தனையும் தப்பு. மூச்சு பயிற்சின்னு சொல்லலாம், உணவு கட்டுப்பாடு சொல்லலாம். உணவு கட்டுப்பாடு பத்தி சொல்லலாம். நீரை அருந்தலாம், காய்கறி அருந்தலாம், ரெண்டைத்தான் சொல்லணும். சுத்தமான காய்கறி அருந்துங்க, சுத்தமான நீர் அருந்துங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா சுத்தமான பழங்கள் அருந்தலாம். ஆனா இன்னைக்கு பழங்கள் அருந்துறது யாரும் இல்லை, காய்கறி அருந்துறது யாரும் இல்லை, தண்ணீர் குடிப்பது யாரும் இல்லை. உலகத்துல நான் சொல்ற மாதிரி ஒருத்தருமே இல்லை, ஒருத்தருமே இல்லை. அதனாலதான் போட்டு சீரடிக்கிறேன். ஏன்னா எல்லாம் ஆசிட்டா மாறிடும். ஆசிட்டா அமிலம், அமிலம் அதிகமாகி பசி அதிகமாகி, போலி பசி அதிகமாகி, திங்கிறது அதிகமாகி, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கிறது. அது யாருமே தப்பிக்க முடியாதுங்க ஐயா. அதுதான் இயற்கை நோக்கம். இயற்கை நோக்கமா அழிவு தான். ஆக்கம் அழிவுங்கிற ஒரு பக்கம் ஆக்கம் இருந்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் அழிவு இருந்து. காத்தல், ஆக்கல், அழித்தல், கடவுளுக்கு பேர் சொல்லுவான். காக்கும் கடவுள், அழிக்கும் கடவுள், அப்புறம் ஆக்கும் கடவுள், அப்புறம் காப்பாராம, முதல்ல அழிப்பாராம, அப்புறம் ஆக்குவாராம, அப்புறம் காப்பாராம. 3 கடவுள் இருக்கிறாங்களாம். எங்கட கடவுள் அதுல 3 கடவுள் வேற, அப்புறம் 33 கடவுள் வேற, அப்புறம் 30 கோடி கடவுள் வேற, 33 கோடி கடவுள் வேற. ஒரு கடவுள் போய் 33 கடவுள் ஆச்சு. ஒரு கடவுளே நம்ம பார்க்க முடியல, 330 கோடி கடவுள் எங்க போய் பார்க்கறது? அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். அது என்னன்னா அந்த இயற்கையுடைய தன்மை தான் அப்படி சொல்றான். ஒரு பக்கம் ஆயிட்டு இருக்கும், ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்கோம், ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்கோம். இதுக்கு சரியத்தான் சொல்லியிருக்கான். ஆனா நம்ம வேறு மாதிரி அதை வந்து கொக்கு போட்டு வச்சு மணி வச்சு நமக்கு பரிகாரம் தேடுற மாதிரி ஆயிடுச்சுட்டோம். சூரியன் என்பது ஆற்றல் தான். ஆனா நீ அது வணங்கினா வருமானா வராது. பரிகாரம் இவனுக்கு என்னடா, இவன் பண்ற தப்புக்கு சூரியன் வந்து பரிகாரமாமா? எங்க அப்பா, உனக்கும் சூரியனுக்கு என்ன சம்பந்தம்? அது எத்தனை கோடி கிலோமீட்டர்? அது ஒரு சாதாரண கேஸ். அது முழுக்க கேஸ், ஹைட்ரஜன் கேஸ், ஹீலியம் கேஸ். அது ஒரு வினாடி நேரத்துல எத்தனையோ டன் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. எரியறது இல்லை. நம்ம எரியறதுன்னு ஏதோ காகிதம் தீ பிடிச்சி எரியுது, வீட்டுல கேஸ் எரியுதல்னு சொன்னாவே அது வேற. அது வினை புரிந்து வெப்பத்தை வெளிப்படுத்துது. சும்மா நம்ம பழக்க வழக்கத்தில் என்ன சொல்லிட்டான், எரிதல் எழுதுங்கிறான். ஆனா பூமியில மட்டும்தான் எரிதலுக்கு வந்து 3 தன்மை தேவை. பூமி விட்டே தாண்டி இப்ப விண்வெளி மையம் ராக்கெட் போகுது, அங்கிருந்து குடியிருக்கிறாங்க, வருஷ கணக்கா குடியிருக்கிறாங்க, 6 மாசம் குடியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே எரிக்க முடியாது. ஏன்னா அங்க என்ன இல்லை, பிராணசக்தி கிடையாது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அந்த குடியிருக்கிறான் பாருங்க, நம்ம வீட்டுல பூமியில குடியிருக்கிறான், அவன் விண்வெளியில குடியிருக்கிறான், இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் பூமியில இருக்கிற எல்லா வசதியுமே அப்படியே அங்க இருக்கும். செயற்கையை உருவாக்கி இருப்பான். என்னது? ஆமா. இங்க வந்து ஆக்சிஜன் உண்டு, நைட்ரஜன் உண்டு, ஆர்கான் உண்டு, கார்பன் உண்டு. இந்த 4ஐயுமே கலக்கி எடுத்துட்டு போயிடுவானுங்க. அது அப்படியே கசிஞ்சிட்டே இருக்கும். இது இயற்கையில் இருக்கிறது. இங்க ஆக்சிஜன் நீங்களா உற்பத்தி பண்றீங்க? கடல், காற்று, நிலம் இதெல்லாம் சேர்ந்து உற்பத்தி. கடல் வந்து உற்பத்தி பண்ணுது, அப்புறம் மலைகள் உற்பத்தி பண்ணுது, காடுகள் உற்பத்தி பண்ணுது, இயற்கை உற்பத்தி பண்ணுது. இதெல்லாம் போக நம் உடம்பு உற்பத்தி பண்ணுது. எல்லாமே தங்கிட்டு இருக்கிற வெப்பத்தூர். இதெல்லாம் ஆச்சரியமான சமாச்சாரம். இதை அளந்து பார்த்துதான் எடுத்துட்டு போறான். எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு பாக்குறான். 71 இதே மாதிரி அடைச்சுக்கோ. ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு? 78. ஆக்சிஜன் 21, கூட்டுறா 99, மிச்சம் 1% என்ன இருக்குது? ஆர்கான் ஒரு கேஸ் இருக்கு. அந்த கேஸ் 0.9% இருக்கு. அப்புறம் கார்பன் எவ்வளவு இருக்கு? கார்பன் 0.04 அப்படிங்கிற. அதாவது 10 லட்சம் துகள் இருந்தால் 10 லட்சம் துகள் கற்பனையே பண்ண முடியாது. 10 லட்சம் துகள்ல 400 துகள் தான் அடிப்படை துகள்ங்கிறான். 400 துகள் கார்பன் இருக்கணுங்கிற. 10 லட்சம் எங்க, 400 எங்க? 10 லட்சம் ரூபாய் எங்க, இப்ப 400 ரூபாய் எங்க? அந்த 400 துகள் தான் என்னென்னமோ மாயை பண்ணுதுங்கிறான். அவன் சொல்றதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அது சின்ன பொருள் தான் பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்கிறான். இதெல்லாம் வந்து சின்ன பொருள், நம்ப முடியாத பொருள், அதுதான் மாற்றத்தை உண்டாக்குதுங்கிறான். இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு மாவு பொருள் சாப்பிட்டு பாருங்க, அதுதான் ஆசிட்டா மாறும். தண்ணி குடிச்சு ஆசிட்டா மாறாது. சுத்தமான காய்கறி சாப்பிட்டா ஆசிட்டா மாறாது. அதே நீங்க ஒரு
மாவு தின்னு பாருங்க, அப்பவே புளிச்சு போய் நுரைச்சு போய் ஆசிட்டா மாதிரி போய் டிஎன்லவே பதிவாயிரும். எங்க போய் ஆசிட் அதிகப்படுத்தி விட்டு மரபணுவிலே ஆசிட் அதிகப்படுத்திரு, அவ்வளவு முடிஞ்சது கதை. நீங்க மரபணுலே பதிவு பண்ணி விட்டுரு, மறுபடியும் தப்பு பண்ற அப்படின்னு. அது வந்து இயற்கை என்ன பண்ணுதுன்னா, நம்மை நம்மை படைக்கும் பொழுது, உற்பத்தி செய்யும் பொழுது ஆசிட் பேஸ்டு, என்னது, அமிலத்தை அடிப்படையாக கொண்டுதான் என்ன பண்ணுது, கட்டமைக்கிறது. அதுக்கு பேர் அமினோ ஆசிட்னு பேர். போட்டு பாருங்க. இதெல்லாம் வந்து ஏஐ தொழில்நுட்பம். நீங்க எல்லாம் ஏஐ கையில வச்சுக்கணும். எல்லா கேள்வி ஏஐல கேளுங்க. அது நீ கொடுத்தீங்கன்னா உனக்கு தகுந்த மாதிரி பதில் பேசும், புதுசா கண்டுபிடிச்சு தரும். ஆமா, இந்த மாதிரி வாட்டர் டயட்னா என்னன்னு கேளுங்க, நீர் மருத்துவம் தமிழ்ல கேளுங்க, தமிழ்ல கேளுங்க, கன்னடத்துல கேளுங்க, தெலுங்குல கேளுங்க, எந்த மொழியில வேணாலும் கேட்கலாம், உடனே பதில் சொல்லிடும். நீங்க நினைக்கிறீங்க கம்ப்யூட்டர் இங்கிலீஷ் பேசினா அதெல்லாம் தப்பு, அடிப்படையே தப்பு. கம்ப்யூட்டருக்கு மொழியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. அதுக்கு சைப் ஏஐன்றது அது ஒரு ஆப்பு தானே சாமி? ஆமா, ஆப்பு தான். அந்த ஆப்பை கொஞ்சம் அனுப்புங்க சாமி, நான் இறக்குறேன். ஒண்ணுமே இல்ல, நேர கூகுள் பிளே ஸ்டோருக்கு போடுங்க. கூகுள் பிளே ஸ்டோருக்கு போங்க, உட்காணத்துக்கு போங்க, போய் ஏஐன்னு போடுங்க, அவ்வளவுதான். ஏஐன்னு போட்டு எல்லாம் உடையாந்துரு. ஏஐ அவ்வளவுதான். என்னது ஏஐ? அவ்வளவுதான். போட்டு பார்த்தீங்கன்னா அதுல பார்த்தேன் ஒவ்வொரு கம்பெனிக்காரன்னு வரும். அதுல பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இருக்கு, கூகுள் குரோம் இருக்கு. கூகுள்கார ஜெமினின்னு போட்டிருப்பான், மைக்ரோசாஃப்ட் வந்து கோ பைலட்னு போட்டிருப்பான், சாட் ஜிபிடின்னு போட்டிருப்பான். மூணையும் இறக்கிங்க. நான் சாட் ஜிபிடி வச்சிருக்கேன், அப்புறம் மைக்ரோசாஃப்ட் வச்சிருக்கேன், குரோம் வச்சிருக்கேன். மூணுமே அருமையானது. நான் லட்சக்கணக்கான பக்கத்தை ஏற்படுத்தி பண்ணியிருக்கிறேன். நான் மட்டும் 300-400 தலைப்புல ஏற்றி வச்சிருக்கிறேன். அப்படியே லிஸ்டா வரும், ஒவ்வொன்றுலையும் ஆயிரக்கணக்கான பக்கங்கள். அதை வச்சுதான் நான் வந்து மற்ற நேரத்துலாம் பார்த்தேன்னா நான் போட்டு கட்டுரையெல்லாம் எழுதியிருப்பேன். அதெல்லாம் படிச்சு பாருங்க. கட்டுரை நான் அந்த சொல்ற வார்த்தைகளே அந்த கட்டுரையா போட்டு கொடுத்துரும். எத்தனை தினம் 5 கட்டுரை 6 கட்டுரை போடுறதெல்லாம் படிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் போட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் நான் எழுதுறது இல்லை, நான் எழுதுற வேலையை அது சுருக்கி கொடுக்குது. பேனா எடுத்து பென்சில் எடுத்து எழுதுறது இல்லை, எல்லாத்தையும் தகவல் கொடுத்துட்றேன். தகவலை தப்பா அதை படிச்சு பார்ப்பேன், தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லுவேன். அது நாம தான் சொல்லணும். அது நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி, ஒரு வந்து செக்ரட்டரி மாதிரி, ஒரு டிக்டேட்டர் மாதிரி, ஒரு ஸ்டெனோகிராஃப் மாதிரி. என்னது சொல்றது எழுதுறது. தப்பா எழுதிட்டேன்னா டைப்ரைட்டர் மாதிரி, ஜட்ஜி உட்காந்துருப்பாரு, வாசிச்சுட்டே இருப்பாரு, கீழே டைப் அடிச்சு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பான். அந்த டைப்ரைட்டருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஜட்ஜி சொல்லிட்டே இருப்பாரு, வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஜட்ஜி முன்னாண்ட நீதிபதி முன்னாடி வாக்குமூலம் கூட அங்க டைப்ரைட்டர் டைப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங்ல படிச்சு காட்டுவாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு அசிஸ்டன்ட். ஆனால் அது வந்து இந்த அசிஸ்டன்ட் வித்தியாசமானது. உலகத்தில் இருக்கிற பல தரவுகளோடு பல பேர் எழுதியிருப்பாங்க, அதோடு ஒத்து பார்த்து உங்களுக்கு இப்படி ஒத்து போகுது, அதுல இப்படி ஒத்து போகல, நீங்க என்ன சொல்றீங்க அப்படியெல்லாம் கேட்கும். அது தகுந்த அப்படின்னா அது தப்பா இருந்ததுன்னா அப்படியெல்லாம் கிடையாது, நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன், உடம்பு இப்படித்தான் இயங்குது, இப்ப நன்கு சுத்தப்படுத்தணும், 150 நாள் சுத்தப்படுத்தணும். ஒரு நாள்ல செய்ய முடியாது, 2 நாள்ல செய்ய முடியாது, அப்படி திடீர்னு அப்படி போட முடியாது. போட்டா இப்படி விஷம் வரும், அந்த விஷத்தை எடுக்கலன்னு ஆள் இறந்துருவான். அதுக்கு தான் நீர் பயிற்சியும் காய்கறி பயிற்சியும் கட்டாயம். 180 நாள் கட்டாயம்னு போட்டுக்கிட்டே வருவேன். இன்னைக்கே 180 நாள் கட்டாயம். என் பொண்ணு கூட அந்த உணவு ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்டு ஃபார் ஸ்பேஸ் அடாப்டேஷனா பொருத்தி போதல், விண்வெளிக்கு போறப்போ இந்த தத்துவத்தை எப்படி பயன்படுத்த சொல்லிட்டு இந்த தலைப்பு தான் போட்டிருக்காங்க. அப்ப எப்படி அடாப்ட் ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உணவு உண்ணாமல் உணவு இல்லாமல், இது நல்லா புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தா புரியும், பொறுமையா பேசியிருப்பேன். இன்னும் சில பேர் நல்ல பேர் 2-3 பேர் இப்பதான் எங்களுக்கு புரியுது. நாங்க உணவு உண்ணாமல் இருக்க சொல்லல, உணவு இல்லாமல் இருந்தால் உடம்பு எப்படி இயங்கும். தலைப்பே வந்து உணவு இல்லாமல் இருந்தால் எப்படி உடம்பு இயங்கும். சரி, உணவு இல்லாம இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஏற்கனவே இருக்கிறத எடுக்கணும். அப்ப அதுக்கு உணவு உள்ள போடணும். அதுக்கு என்ன உணவு? சுத்தப்படுத்துற உணவு தான் உள்ள போடுறோம். இதுதான் வித்தியாசம். அப்ப உணவு இல்லாமல் வாழ்தல்னா, இல்லாத இருக்கிறப்ப உடம்பு எப்படி இருக்குன்னா தாவரம் மாதிரி. தாவரம் எப்படி? எந்த உணவு வாய் வழியோ மூக்கு வழியோ சாப்பிட்றது இல்லை, அது சூரியன்ல இருந்து நேர உறிஞ்சிக்குது, சுத்தி இருக்கிற காத்துல இருந்து உறிஞ்சிக்குது. அதே மாதிரிதான் இந்த உடம்பு உறிஞ்சிக்குது. ஏன்னா தொடக்கத்துல எப்படி இருந்தோமோ போட்டு பழகணும்னா இன்னைக்கு போடுறோம் இல்லையா, அதே தான் இது. அப்போ
பல கோடி ஆண்டாக மாறி மாறி வந்து நமக்கு இந்த பசி ருசி ரெண்டு வச்சு உண்மையை உணராமல் செய்து விட்டது. பசி ருசி ரெண்டுமே மாயை தான். இதுக்கெல்லாம் வந்து மனதனுடைய பதிவு தான். இப்ப நம்ம காலையில் அமைதியா இருக்கிறோமா, அமைதியா இருக்கிறவருக்கு அப்படியே விட்டுருங்க. இப்படித்தான் கொஞ்சோன்னு ருசி கேட்டுச்சுன்னா அப்புறம் அதே பழகிடும். கொஞ்சம் ருசி கேட்டுச்சுன்னா அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், அது அதே பழகும். திருப்பி திருப்பி என்ன பண்ணணும், திருப்பி பழையபடி வந்தாகணும். அப்படியே தான், வேறு வழியே இல்லை. ஒரு வட்டம் இருக்குது, வட்டத்தை தொடங்குற மாதிரி தெரியும், திருப்பி அதே இடத்துல முடியும். சுத்திக்கிட்டே இருந்து அப்படியே தான் இருக்கும். இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல போகணும். ஸ்ட்ரெயிட் லைன்ல நேரா போயிட்டே இருக்கு. இப்ப விண்வெளியில ஒரு கோடு போட்டீங்கன்னா அது போயிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் வட்டம் போட்டீங்கன்னா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அதனால அப்படித்தான் நம்ம அப்படி குழம்பி 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 செஞ்சுட்டே இருக்கணும். வேற வழியே கிடையாது. திருப்பி 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 தூய்மை தூய்மை தூய்மை, பசியை கட்டுப்படுத்தல், தூய்மை பசியை கட்டுப்படுத்தல். நம்ம உடம்பு இயற்கை சற்ற ஆற்றலை இயங்கிட்டே இருக்குது. இதுதான் உண்மை. இயற்கை ஆற்றலை இருக்கிறனாலதான் நோய் நல்லாகுது. இயற்கை ஆற்றலை இருக்கிறனாலதான் உங்க ஆயுள நீட்டிக்க முடிக்குது. இயற்கை ஆற்றல் இருக்கிறனாலதான் நீங்க விரும்பும் பொழுது சாப்பிட்டு சுத்தப்படுத்துறீங்க. எல்லாமே இயற்கை ஆற்றல்ல தான். அதுக்கு பேர் எனர்ஜின்னு பேரு. என்னது எனர்ஜி? இன்னைக்கு சயின்ஸ் என்ன சொல்றான், எனர்ஜி எனர்ஜி. இன்னைக்கு எனர்ஜியில தான் வாழ்றீங்க. இட்லியிலும் கிடையாது, தோசையிலும் கிடையாது, கரும்பு சக்கரையில கிடையாது. இப்ப நான் சொல்லக்கூடிய எந்த பொருளையுமே எனர்ஜி கிடையாது, எல்லாம் விஷம்தான். எனர்ஜி என்பது காற்றில் இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீன். காற்று நைட்ரஜனா துகள் மாதிரி இருக்குது, கண்ணுக்கு தெரியாது இருக்குது. உடம்புல எப்படி போகுது, சுவாசத்துக்குள்ளேயே போகுது, உடம்பு உறிஞ்சப்படுகிறது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து அந்த தாவரத்துக்கு தேவையான எல்லா மினரல்ஸும் தோலா மாறி இருக்குது. அது இலையா இருக்குது, அதுக்கு பேர் லீஃப்னு பேரு, இது ஸ்கின்னு பேரு. ரெண்டும் ஒண்ணுதான். தாவரத்துல இருந்தா லீஃபுங்கிறான், மனுஷங்கிட்ட இருந்தா என்னங்கிறீங்க, தோலுங்கிற. அவ்வளவுதான். அது என்ன பண்ணுது, அது இதுவும் பண்ணுது. அது குளோரோஃபில் இருக்குது, இங்க வந்து மெலோனின் இருக்குது. நமக்கு பழுப்பா இருந்தா மெலோனின், பச்சையா இருந்தா குளோரோஃபின். அது வெளியிருக்கிற ஆற்றலை உறிஞ்சிக்கிறது, சூரிய வெப்பத்தை மின்சாரமா மாத்துது. நம்ம உடம்பு வெப்பத்தை மின்சாரமா மாத்துது. அதனாலதான் உடம்புல நமக்கு இவ்வளவு வாட்ஸ் பவர் வேலை செய்யுது, சும்மா இல்லை. இதெல்லாம் எவனும் இந்த இந்தியாவில் இருக்கிற பாடத்திட்டத்துல கிடையாது, உலகத்தில் இருக்கிற பாடத்திட்டத்துல கிடையாது. ஏன்னா இந்த உடம்பு எப்போ நோய் தன்னைத்தானே குணப்படுத்துவதோ அப்போ விஞ்ஞானிகள் ஒற்றுக்கொள்வார்கள். ஆம், அப்படித்தான் இந்த ஹீரரத்தன் மனைக்கு வந்து அவர் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி, அவர் ஏற்கனவே நிறைய உணவு சாப்பிட்டவர் தான். அந்த மாதிரி இந்த 21ஆம் பாரத்துல இருக்குது. அவரு மனைவி பேரு விமலா, அவர் ஜிலேபி சாப்பிட்டாரு, அவர் குலோப்ஜான் சாப்பிட்டாரு, 1/2 கிலோ ஒட்டுக்கா திம்பாரு. அதெல்லாம் கதை வருது. அதெல்லாம் ஆமா, அதெல்லாம் உண்மைதான். 21ஆம் பாடம், 22ஆம் பாடம், 180ஆம் பக்கம், 179, 180, 181 பக்கம் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவரு எல்லாமே இருக்கு. அந்த 179 இருந்து 100 இப்பவே நான் பாக்குறேன் பாரு. அவர் என்ன இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சாப்பிட்ட உணவு பழக்கம் தான். அவர் உடனே நிறுத்தல, படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்திட்டு வந்து நிச்சயமா 6 மாசம் 1 வருஷம் ஆயிருக்கலாம். அதற்கு அப்புறம் தான் அவர் சூரியனை பாக்குறாரு, சந்திரன். சூரியனை இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சூரியனை பார்த்தாலும் பார்க்காட்டி உடம்பு வேலை செய்யும். அதான் விஷயமே. ஏன்னா இது வந்து சூரியனை பார்த்துதான் இயற்கை படைக்கல. ஆற்றல் என்பது சூரியன் வடிவிலும் இருக்கும். கருந்துளை பிளாக் ஹோல் நம்பவே முடியாது, அது ஒரு பயங்கரமான நட்சத்திரம். பிளாக் ஹோல்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் நிறைந்த நட்சத்திரம். இது வரைக்கும் எவனும் பார்த்ததே எவனும் பார்க்கவும் முடியாது. அனுமானத்துல தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அது ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் சேர்ந்து அனுமானிச்சு, ஆமாம் பிளாக் ஹோல் ஒன்று இருக்கு, அது கண்ணுல பார்க்குது, இப்பதான் தெரிஞ்சிருக்கானுங்க. இப்ப நட்சத்திரம்னா என்ன நினைக்கிறோம், பல்பு மாதிரி எரிஞ்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறோம். அது உண்மைதான். இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு நட்சத்திரம்னா அப்படியே பார்த்தோம்னா ஜொலி ஜொலியா மின்னிட்டு இருக்குங்கிறான். அதுவும் நட்சத்திரம் தான், கண்ணுக்கு தெரியாத கருப்பா இருக்குது. அப்ப வந்து அதுக்கு பேர் கருப்பு நட்சத்திரம்னு வேறு. கருப்பு நட்சத்திரம் எப்படி அடையாளம் காணுவீங்க, எவனாலையும் காண முடியாது. ஏன்னா அந்த கருப்பு நட்சத்திரம் என்ன பண்ணுதுன்னா எல்லா ஒளியையும் உறிஞ்சிக்குங்கிறான். இந்த நட்சத்திரம் வெளிச்சத்துக்கு இந்த நட்சத்திரம் வெளிச்சத்தை வெளியே விடுது. இந்த நட்சத்திரம் இப்ப நம்ம கண்ணுல பாக்குற நட்சத்திரம் லைட் வந்து வெளியே விடுது. இப்ப லைட்ல உட்காந்துருக்க வெயிட்ல விடுது. அது என்ன பண்ணும்னா எல்லா நட்சத்திரத்தை வெளிச்சத்தை பூரா உறிஞ்சிக்குது. கருப்பு தான் உறிஞ்சும். ஏன் குடை கருப்பா வச்சிருக்கேன்னா வெளிச்சத்தை உறிஞ்சிக்கும். என்னது
வெளிச்சத்தை உறிஞ்சிக்கும். வெயில பழைய காலத்து சூரியனுடைய வெளிச்சத்தை பழைய காலத்து கொடையை பாத்தீங்கன்னா எங்க பெரியவர்ல வச்சிருந்தாங்க. வெளியே வந்து கருப்பு இருக்கும், உள்ள வெள்ளை போட்டிருப்பாங்க, 2 லேயர் இருக்கும். என்னது? ஆமாங்க ஆமாங்க. அதெல்லாம் வித்தியாசமான கொடை. உள்ள வந்து உள்ள வெள்ளையா இருக்கும், வெளியே கருப்பா இருக்கும். வெளியே கருப்பு துணி, உள்ள வெள்ளை துணி. அதுதான் புத்திசாலித்தனமான கொடை. அதுதான் புதித்த அதான் புத்திசாலித்தனமான கொடை. அந்த கொடை அங்க பெரியவங்களே வச்சிருந்தாங்க. வெளியே வெளியே சூரியன் பக்கம், வெளியே இருக்கிறது கருப்பு. கருப்பு கொடை, கருப்பு கொடை கருப்பா தானே இருக்குது. கொடை வந்து எப்படி இருக்குது? கருப்பா தான் இருக்குது. ஆனா உள்ள வெள்ளையா இருக்கணும். அந்த மாதிரி போடுவாங்க. வெள்ளை போட்டாவே வெளிச்சத்தை திருப்பி அடிக்கும். வெள்ளை போட்டாவே வெளிச்சத்தை திருப்பி அடிக்கும். அதனாலதான் கட்டடத்துக்கு வெள்ளை பூசுறீங்க. எதுக்கு வெள்ளை பூசுறீங்க? ஆமாங்க. அது சுண்ணாம்பு ஏன் பூசுறீங்கன்னா பூச்சியும் செத்து போயிடும், வெளிச்சத்தை திருப்பி அடிக்கும். அப்ப வந்து ஒரு 1% 2% டெம்பரேச்சர் குறையும். 2% டெம்பரேச்சர். அதனாலதான் வந்து இந்த மொட்டை மாடியில பாத்தீங்கன்னா பூரா வெள்ளை அடிச்சிருவாங்க. கருப்பு. உண்மையால இந்த காட்டு பிராணி என்ன பண்றானுங்கன்னா, இந்த அறிவில்லாத காட்டு பிராணிகள் கட்டடத்துக்கு சிகப்பு மஞ்சள் அடிக்கிறானுங்க. அந்த வீடு எப்பவுமே உஷ்ணமாவா இருக்கு. அந்த வீடு தேரவே தேராது. கலர் கலரா அடிச்சு வச்சிருப்பானுங்க. அறிவே பணம் இருக்கனால இந்த கொழுப்புல கலர் கலரா அடிக்கிறது. என்னது? கலர் கலர் அப்படியே உஷ்ணத்தை உறிஞ்சி உள்ள வச்சுக்க. என்னது? உஷ்ணத்தை இழுத்து அப்படியே உள்ள வச்சுக்கும். ஒண்ணு வெள்ளையாத்தான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? வெள்ளையா. வெள்ளையா அதெல்லாம் அந்த காலம். வெள்ளையே அடிக்கிறதுல கலர் கலர் அடிச்சு விட்டுறானுங்க. போச்சு. அது ஊட அப்படியே உஷ்ணமாவே இருக்கு. செத்தானுங்க எல்லாமே. எல்லாம் தப்பு தாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணு அந்த மேல வந்து வெள்ளை அடிக்கிறானுங்க. அது அந்த வெள்ளைத்தான் அடிக்க சொல்றாங்க. வெள்ளை அடிச்சாதான் அந்த 2 டிகிரி 1 டிகிரி உஷ்ணத்தை திருப்பி கொடுக்கும். இவன் இப்போ ஒரு சாயத்தை அடிச்சு வச்சிடறானுங்க. அது மஞ்சள் கோப்பி போட்டுறானுங்க. அதுவும் ரொம்ப மோசமா, அது விஷத்தையே போக சொல்றானுங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சரி, அப்போ நாம் இந்த இந்த இதெல்லாம் நமக்கு குறைக்கணும்னா நம்ம இப்படிதான் செஞ்சாகணும். அதை மட்டும் பார்ப்போம். ம் அதாவது ஹீரா ரத்தன் மனைக்கு அந்த இப்ப முக்தி அடைஞ்சாச்சு. அந்த அம்மா வந்து இப்ப இல்ல. அதெல்லாம் ஏகப்பட்ட நாள் ஆயிப்போச்சு. அந்த பெண்ணு பேரு விமலான்னு பேரு. இனி நான் சாப்பிட மாட்டேன் என்று கூறி இருக்கிறார். மனைவி பயந்து போய் நீங்கள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று கூறியிருக்கிறார். சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டுங்கிறது சுத்தம் செய்யறதை சாப்பிட வேண்டும்னு எல்லா பெண்களுக்கும் தெரியணும். நீங்க சுத்தம் செய்யறதுக்காக சாப்பிட்றதுனால உடம்பு நல்லா இருக்கிறதுனால, அந்த நோயினுடைய தாக்கம் குறையறதுனால உடம்பு குறையும். அந்த அசுத்த உடல் குறையுது, நோய் நல்லா இருக்கு, ரத்தம் நல்லா இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போல நல்லா புரிஞ்சுக்குவாங்க. 6 மாசம் 1 வருஷம் போச்சுன்னா அவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஓ, இவர் நல்லா இருக்காரு, இப்படி ஒரு பயிற்சி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்க. ஆனா அவங்க வரமாட்டாங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்களுக்கு தான் எல்லா வேலையும் வாங்கி கொடுத்துட்றீங்களா, அப்புறம் என்ன? அவங்களுக்கு எல்லாம் செஞ்சிடுறீங்க. காசு கொடுத்துட்றீங்க, பணம் கொடுத்துட்றீங்க, எல்லாம் கொடுத்துட்றீங்க. செலவும் இல்லை, மாத்திரை மருந்து செலவும் இல்லை. அப்போ உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, நமக்கு மாத்திரை மருந்து செலவு இல்லை, ஆஸ்பத்திரி செலவு இல்லை, வேணும்னா உணவு சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கலாம். பாருங்க எவ்வளோ நன்மை இருக்கு. இது லட்சக்கணக்கான நன்மை இருக்கு. மனசுக்கும் அமைதி, மனம் விருப்பப்பட்ட ஒரு பொருளை அனுபவிச்சு மறுபடியும் சுத்தப்படுத்திக்கலாம். அது தூய்மைக்கும் அவசரத்துக்கும் சுத்தப்படுத்தலாம். கை கால் நடுக்கத்துக்கும் அதுதான், மயக்கத்துக்கும் அதுதான், ஆசைக்கும் அதுதான், சுத்தத்துக்கும் அதுதான். எல்லாம் கொண்டு ஒண்ணுல வச்சிருக்கு பாருங்க. அதனாலதான் இது புரியாம பாவ விஞ்ஞானிகளுக்கு சாப்பிட்றதா வேண்டாமா இதெல்லாம் பாவம் படாது பாடுபடுறானுங்க. பெரிய பெரிய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகளை கொடிய நோயில சிக்கிட்டு சீரழிகிறானுங்க. அவனெல்லாம் இது வரணும். நம்ம எப்படி இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி அவன் இந்த தமிழ் படிக்கணும். நம்ம இங்கிலீஷ் படிக்கிறோம், அப்புறம் ஹிந்தி படிக்கிறோம், கன்னடம் படிக்கிறோம், மலையாளம் படிக்கிறோம், ஜெர்மன் படிக்கிறோம். அதெல்லாம் ரைட் தான், அவனுக்கு. ஆனால் உலகத்துல 2 மொழி தான். ஒன்று தாய்மொழி, அதுக்கப்புறம் ஆரோக்கிய மொழி. ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அம்மா அம்மா எல்லாமே ஒரு குழந்தை கற்றுக்க முடியாது. அம்மா அது உலக நீதி. 99% என்னன்னா அதைத்தான் பேசணும். 1% நம்ம அதை பேசிட்டு இருக்க முடியாது. ஆக உலகத்தில் எல்லா குழந்தைகளுமே பிறக்கும் பொழுது அவங்க அம்மாட்ட தான் பேச கற்றுக்குது. அம்மா தான் பேச கற்றுக்குது. பள்ளிக்கூடம் போகாம எல்லாம் பேசிடும். ஆனால் எழுத்து என்று வருகின்ற பொழுது கன்னடத்தில் ஒரு குழந்தை வந்து கன்னடம் கற்றுக்குது, அவங்க அம்மாட்ட கன்னடம் பேசிக்கிது. தெலுங்குல பிறந்ததுன்னா அம்மாட்ட இருந்து தெலுங்கு பேச கற்றுக்குது. ஹிந்தியில் பிறந்தது இந்த மாதிரி தான். அப்போ ஆங்கிலத்தில் பிறக்கணும், நம்ம அம்மாட்ட பேச கற்றுக்குது. அம்மா தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உலகத்தினுடைய முதல் ஆசிரியர் முதல் பள்ளிக்கூடம் யார் தெரியுமா?
அம்மா தான். ஆமா. இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது சாமி. அதனாலதான் ஒரு கணவன் மனைவி குழந்தைகளுக்காகத்தான் சேர்ந்து வாழ்கிற ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். இன்னைக்கு அப்படியே நடக்குது. குழந்தைகளே கொல்றது, புருஷனை வஞ்சிக்கிறதுக்காக குழந்தை திட்டுறது, பொண்டாட்டி திட்டுறதுக்காக குழந்தைய வஞ்சிக்கிறது, குழந்தைய கொண்டு போடுறது, 2 பேர் பிரிஞ்சுக்கிறது, குழந்தைய அம்போன்னு விட்டு போட்டு போயிடுறது. அப்ப எதுக்காக இனப்பெருக்கம் பண்ணீங்க? உடலுறவு கொள்றதுக்காக பண்ணீங்க காட்டு மிராண்டிகள். குழந்தைகள் நலத்திற்காக, குழந்தைகள் திருமணம் பண்ற வரைக்கும் ஒண்ணா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் யோக சாதனைக்கு அதுக்கப்புறம் யோக சாதனைக்கு போகணும். இன்னைக்கு நோக்கமே தப்பு. அதனால குடும்பமே நாரி போய் கிடக்குது. எல்லா குடும்பமே பேருக்கு தான் பொம்மை மாதிரி இருக்காங்க. கணவன் ஒரு பொம்மை, மனைவி ஒரு பொம்மை, இந்த குழந்தை ஒரு பொம்மை. 3 பொம்மைகளும் சும்மா கொண்டு எந்த நோக்கம் இல்லாம ஏதோ படிக்க வேண்டியது, கம்ப்யூட்டர் படிக்க வேண்டியது, ஏதோ தட்டிட வேண்டியது, எல்லாம் தப்பு. ஒண்ணு கூட ஒழுக்கம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற ஒண்ணு கூட எந்த குறிக்கோளும் கிடையாது. பணம் காசு அடிப்படை, வேற எதுவுமே கிடையாது. அவன் பணக்காரனா திருமணம் பண்ணிக்கான், நிறைய சம்பாதிக்கிறானா திருமணம் பண்ணிக்கான், அவன் ஒழுக்கமா இருக்கானா கூட 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா, பெற்ற குழந்தையை காப்பாத்துறக்க வக்கு இருக்கா, அதெல்லாம் கிடையாது. இதுதான் அசமாப்படுறது காரணம். சரி, அப்ப அவர் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த விமலா பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் படிப்படியே பார்த்துருக்காரு. ஆக நீங்கள் சாப்பிட்டுதான் ஆகுவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் இங்க இருக்க போறது இல்ல, நான் மலைக்கு போறேங்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் அங்க போக தேவையில்லை, நீங்க இங்கிருந்தே ஆரம்பிங்க அப்படின்னு ஏதோ அந்த அம்மா சொல்லியிருக்கு. சரின்ட்டு நான் இங்கு உண்ணாவிரதம் இருக்க நீ சம்மதிக்க விட்டால் நான் ஹரித்வார் போய் விடுவேன், நான் இங்கிருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஆனா அவரு என்ஜினியர், அதனால அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு எப்படி சாப்பிடணும், எப்படி படிப்படியா குறைக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது. இந்த அம்மாவுக்கு எதுவும் தெரியாதனால சரி நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம், ஹரித்வார் ரிஷிகேஷ் அங்கெல்லாம் போகாதீங்க, இங்கேயே இருங்க. அப்புறம் அவருக்கு தான் தெரியுமே, அவர் அந்த நிச்சயமா காய்கறி பயிற்சி பண்ணாம, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் உணவு குடிக்காம, அல்லது கொஞ்சம் அந்த குறைக்கிறதுக்கு தண்ணி குடிக்கிறது குறைக்க அப்படி குடிக்க கூட சரியாயிரும். நீங்க ஒரு முட்டாள் கூட, எந்த முட்டாளும் இது செய்யலாம். நீங்க வெறும் இட்லியும் தோசையும் வச்சே, ஆனா என்ன அந்த மலச்சிக்கல் வரும், ஆனா அது உடம்பு உடைச்சிரும். நீங்க இடையில கேப் கொடுத்தாவே மலச்சிக்கலை உடைச்சிரும். இது யாருக்குமே தெரியல. இப்போ 10 இட்லி திங்கிறத விட ஒரு இட்லி தின்னுட்டு இடையில 3 மணி நேரம் மட்டும் விடுங்க, 4 மணி நேரம் அந்த தண்ணி மட்டும் அருந்திட்டே வாங்க, வளைய கழிவெல்லாம் மலத்துல போயிடும். பொழக்கு 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 பொழக்குன்னு அப்படி செலிசிலேயே குழக்கலா அப்படியே அதே வெளி தள்ளிடும். இடைவெளி கொடுத்தாவே அதே வேலை செய்யுது. மலச்சி அதெல்லாம் நீ சொல்லிக்கலாம். மலச்சிக்கலுங்கிறது உணவினால் வந்தது தவிர சுத்தத்தினால் வராது. அது ரெடி ஆயிரும். நினைச்சிட்டு இருக்கிறாங்க பைல்ஸ் அவ்வளவுதான், அப்புறம் பைல்ஸ் முத்திருச்சுன்னா அவ்வளவுதான், பைல்ஸ் முத்தி சீ பிடிச்சா அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு மயிரும் கிடையாது. 3 நாள் இந்த உணவு குறைக்கிறப்போ, நீர் தொடர்ந்து போறப்போ அது தானாவே கழட்டி வெளியே போய் எப்படா அது தானே ஓபன் பண்ணி விட்டுரும். அதுக்கு தெரியும். ஆமா, அதுக்கு நம்ம வெறும் நீர்ல இப்ப குடிச்சுக்கிட்டே இருக்கிறதுலயே மோசம் வெளியே போயிருமா? ஆமா, போகும். ஏதாவது பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தா சும்மா நம்ம அந்த குடல் எல்லாமே சுத்தமாயிரும், எல்லாம் சுத்தமாகும். அதுக்குதான் நீர் பயிற்சிங்கிறோம். சரிங்க சார். இந்த நம்ம வாய் விஷம் நீர்னால கீழே நல்லா கொப்பளிச்சு கொடுத்தா கீழே இறங்குமா விஷம்? தண்ணீர் அந்த சாதாரணமா அருந்தினாவே போதும். இந்த கொப்பளிச்சு குடிக்கல, நம்ம வாய் அந்த விஷம் வருது இல்ல வாயில, குடல், அந்த நீர் நல்லா கொப்பளிச்சு குடிச்சாலே அந்த விஷம் கீழே இறங்கிருமான்னு கேக்குறேன். இந்த கொப்பளிச்சு குடிக்கிறதுங்கிறதுல ஒண்ணு கிடையாது. கொப்பளிச்சு எல்லாம் குடிக்க சொல்ல யாருமே, நீங்களா சொல்லிக்கிறது கொப்பளிச்சு குடி, சூடா குடி, அதெல்லாம் இல்ல அந்த விஷத்தை அப்படியே குடிச்சாலும் இறங்கி நம்ம உணவு போட்டு இறக்குறாம வெறும் தண்ணியிலேயே விஷம் இறங்கிரும். தண்ணியில தான் இறங்கும். தண்ணியில தான் இறங்குமா? உணவு சாப்பிட வேண்டிய அவசியமே இல்ல. உணவு குற்றமாக்கும். இல்ல காய்கறி குற்றம் தான். அது வெளிக்கு போறதுக்கு பயன்படுத்திக்கலாம், 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா பயன்படுத்திக்கலாம். அதுக்குதான் கேக்குறேன். அந்த காய்கறி அந்த குப்பை சேருகின்ற பொழுது இந்த சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். என்னது? ஆமா, இப்ப நம்ம வியாழன் வெள்ளி சனி குப்பை போட்டுட்டு இருக்கிறீங்க. என்னது? குப்பை எடுக்கிறது வேற, குப்பை போடுறது வேற. ஏற்கனவே போட்ட குப்பை எடுக்கணும். என்னது? அது புரியுதான்னு பாருங்க. ஆமா,
ஐயோ ஆமா ஆமா போட்ட குப்பை எங்க போட்ட குப்பையை எடுக்கிறதுக்கு தான் போட்ட குப்பையை எடுக்கிறதுக்கு சேவக்கட்டை வேணும். ம் அது 2 வேலை பண்ணுது. அதை தான் வெங்கடேசன் கண்டுபிடிக்கிறார். அதுக்கு தான் குக்குடு வெஜிடபிள்ங்கிறாரு. குக்குடு வெஜிடபிள் பாயில்டு வெஜிடபிளை விட குக்குடு வெஜிடபிள் நேரடியாக வணக்கிடுறாங்கிறாரு. நிறைய வணக்கி ம் ஆடுறா அப்படிங்கிறாரு. ம் நேரடியா வேக வைக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா? நன்கு நொங்கு மாதிரி ஆயிரும். என்னது? நல்ல நொங்கு மாதிரி ஆயிரும். வெந்து நல்லா போயிடும். அதை சாப்பிட்டோம்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும், எளிதில் சீரணமாகி எளிதில் வெளியே போகும். ம் நம்ம உள்ள போச்சுன்னா 3 மணி நேரத்துல 4 மணி நேரத்துல அடிச்சுட்டு வெளியே வரணும். அதுதான் கொள்கை. அதுதான் ம் கொள்கை. ஆமா வேற ஒண்ணும் இல்ல. ம் சரி குருவே. சரியா? மீண்டும் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சரி நன்றி.